Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நேயர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் எழுதியிருக்காங்க. நேயர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது குமாரி என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், 40 வயசுக்கு மேற்பட்ட சிசேரியன் செய்த பெண்களுக்கு முதுகு வலி வருவது உண்மையான காரணம் முதுகில் போடுற ஊசியா இல்லை மற்ற காரணமா? ஸோ குமாரி, பொதுவாக முதுகில் தண்டுவடத்தில் ஊசி போடுற அந்த எபிடியூரல் ஆர் ஸ்பைனல் அனஸ்தீசியா இவை அனைத்துமே கண்டிப்பாக முதுகு வலிக்கு காரணம் இல்லை. மக்களிடையே ஒரு தவறான கருத்து இருக்குது. இந்த மாதிரியான முதுகில் ஊசி போடுறதுனால தான் இந்த முதுகு வலி ஏற்படுகிறது, இதுதான் ஒரு முதுகில் பிரச்சனை கொடுக்குது, குனிய முடியல நிமிர முடியல அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் தவறான ஒன்று. பொதுவாகவே இந்த முதுகு வலி என்பது நீங்கள் இந்த ஸ்பைனல் கார்டில் வர்ற அந்த ஒரு இன்ஜெக்ஷன்ஸ்னால் வர்ற முதுகு வலினா இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம முதுகில் போடுற ஊசி மசிலையோ அந்த ஜாயின்ஸையோ பாதிக்கிறது இல்லை. இவை அனைத்தும் அந்த ஸ்பைனல் கார்டில் உள்ள எபிடியூரல் ஸ்பேஸ்குள்ளே தான் போகுது. பொதுவாக இந்த ஸ்பேஸில் இன்றைக்கி ஸ்பைனல் அனஸ்தீசியாவே விட்டுருங்க, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு பிரச்சனை ஸ்பைனல் கார்டில் அந்த ஸ்பைனல் ட்ராக்டில் அந்த ஸ்பைனல் ரீஜனில் வந்தால் கூட முதுகு வலியை உருவாக்காது. என்ன பிரச்சனை அப்புறம் வரலாம்? நரம்புகளில் பிரச்சனைகள் வரும். அந்த ஸ்பைனல் கார்டு போகிற நர்வ்ஸில் தான் பிரச்சனைகள் வரும். பொதுவாக இந்த முதுகு வலி, இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு முதுகு வலி வரலாம், அவருக்கு முதுகில் ஸ்பைனல் ஊசியே போடாமல் இருக்கலாம். பல நேரங்களில் உங்கள் பெண் குழந்தைக்கு பிரசவமே ஆகாத பெண்ணுக்கு கூட ஒரு வலி வரலாம். உங்கள் பாட்டிக்கு அவங்களுக்கு டெலிவரி நார்மல் டெலிவரியாக இருக்கலாம், ஸ்பைனல் அனஸ்தீசியெல்லாம் கொடுக்காதவங்களுக்கு முதுகு வலி வரலாம். இவங்களுக்கு ஏன் முதுகு வலி வருகிறது? முதுகு வலி என்பது பொதுவாக அந்த வெர்டிபிரல் ஜாயிண்ட், வெர்டிபிரல் போன் இதில் ஏற்படுற மாற்றங்கள்னால தான் முதுகு வலி வருது. மக்களிடையே இது ஒரு தவறான கருத்தை சொல்லுவாங்களே, காக்கா குறை பனம்பழம் வந்தோன்னே காக்கா மலை அப்படி இல்லை. பனம்பழத்தோட எடை கூடுது, அது பழுத்துருச்சுன்னா விழத்தான் செய்யும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களுடைய காரணத்தை கோரிலேட் பண்ணுறது தவறு. இந்த முதுகு தண்டுவடமானது எதனால் உருவாக்கப்படுகிறது? 2 ஸ்பைனல் போர்டு, அது வெர்டிபிரல் பாடி, அதனுடைய சப்போர்ட் பேராவெர்டிபிரல் மசில், அதனுடைய சப்போர்ட்டிவ் லிகமெண்ட்ஸ், முன்னால் இருக்கிற ஸ்பைனல் நியூக்ளியஸ் பல்போசஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர், இதுக்குள்ளே தான் ஸ்பைனல் கார்டு போகுது. ஆனால் இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ஒரு முட்டி வலி வருதுன்னா முட்டியோட ஜாயிண்ட்டில் ஏற்படுற மாற்றங்களாக இருக்கலாம், இல்லை முட்டியில் அட்டாச் ஆகிற மசிலோட இருக்கலாம். அதே மாதிரி ஒரு முதுகு தண்டுவட வலிகளும் கண்டிப்பாக அந்த வெர்டிபிரல் பாடியிலையோ இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பேராஸ்பைனல் மசிலில் தான் ஏற்படுகிறது. ஸோ இவை தான் காரணங்கள். இவைக்கு காரணம் அந்த ஸ்பைனல் கார்டில் போடுற ஊசி இல்லை. ஏன்னா அது நம்ம வெர்டிபிரல் கார்டுக்கு அந்த வெர்டிபிரல் பாடியில் போடுறதில்ல, வெர்டிபிரல் மசிலில் போடுறதில்ல. அது ஒன்லி திங் ஸ்பைனல் கெனாலோட அவுட்டர் ஷீட்டில் தான் போடுறோம். எபிடியூரல் ஸ்பேஸ், சப்டியூரல் ஸ்பேஸ்ன்ற இடத்துல தான் போடுறோம். ஸோ இந்த இடத்துல ஏற்படுற எந்த இன்ஃப்ளமேஷனும் முதுகு வலியை உண்டாக்காது. ஸ்பைனல் கார்டில் உங்களுக்கு ப்ராப்ளம்னா உங்களுக்கு கை கால் விழுந்து போகும். மற்றும் இதில் இருக்கிற ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக மூளையில் தான் பாதிப்பாகுமே தவிர முதுகு தண்டுவடத்தில் பாதிப்பாகாது. ஸோ கண்டிப்பாக இந்த முதுகில் போடுற ஊசி என்பது முதுகு வலிக்கு காரணம் அல்ல. அப்போ ஏன் டாக்டர் அப்படி வருது? ஒரு 35-40 வயசில் வருது, எங்கள் அக்கா டெலிவரி ஆன உடனே 3 மாதத்துலேருந்து இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னாங்க, அவளுக்கு சிசேரியன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கருத்துக்கள் அனைத்தும் தவறானது. முதுகு தண்டுவடத்தில் ஊசி போடுவதனால் வலிகள் வராது. இதுக்கு முக்கியமான காரணமே எலும்புகளில் ஏற்படுற கால்சியம் குறைபாடுகள். ஸோ பொதுவாக ஒரு 35-40 வயது ஆகும்போது ஒரு 2 குழந்தை பேர் பிறக்கும் பொழுது தாய்ப்பால் அதிகமாக கொடுக்குற பெண்களுக்கு கால்சியம் மொபிலைசேஷன் ஆகும் போன்ஸ்லேருந்து. ஸோ இந்த போன்ஸ்லேருந்து கால்சியம் மொபிலைசேஷன் ஆகிறது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் முதுகு தண்டுவட லம்பார் வெர்டிபிராவில் தான் நிறைய மொபிலைஸ் ஆகும். ஏன்னா அந்த யூட்ரஸ்க்கும் அந்த லங்ஸ் பெல்விஸ்க்கும் உள்ள முக்கியமான சப்போர்ட்டிவே அந்த லம்பார் வெர்டிபிரா தான். ஸோ இவற்றிலிருந்து அதிகமான கால்சியம் மொபிலைஸ் பண்ணுறதுனால இந்த பெண்களுக்கு இடுப்பு வலி அதிகமாக ஏற்படுகிறது. ஸோ இதுவே நீங்கள் கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கொடுத்து நல்ல உடற்பயிற்சி செய்கிற பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக இடுப்பு வலி வராது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த வகையில்
ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த முதுகு தண்டுவட வலி வருவதற்கு கண்டிப்பாக ஊசி காரணம் அல்ல. அதில் ஏற்படுற கால்சியம் குறைபாடு, அந்த முதுகு லிகமெண்ட்ஸில் ஏற்படுற பலகீனங்கள், அந்த பாராவெர்டிபிரல் மசில்ஸில் ஏற்படுற சில வகையான சோர்வுகள், இவை தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஸோ ஒவ்வொரு பெண்களும் இதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பொதுவாக நீங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு தான் வருதுன்னு சொல்லுவாங்க. இதே முதல் குழந்தை பிறந்திருக்கும், ரெண்டாவது குழந்தை பிறக்கும், அந்த இடைப்பட்ட காலத்தில் வராது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கால்சியம் மொபிலைசேஷன் கம்மி. 2 குழந்தை பிறக்கும்போது நிறைய கால்சியம் தேவை, குழந்தைக்கு வளர்ச்சிக்கு, தாய்ப்பால் ஊட்டுவதற்கு, இந்த பெண்ணோட எலும்புக்கு. அந்த வகையில் ஒவ்வொரு பெண்களும் தாய்ப்பால் கொடுக்குற காலங்களிலும் கர்ப்ப காலத்திலையும் பிரசவமான பிறகு 2 கிராம் கால்சியம் சாப்பிடணும். நம்ம நாட்டில் எத்தனை பேர் அப்படி சாப்பிட்றாங்க? யாரும் சாப்பிட்றதில்ல. எல்லாருடைய கால்சியம் தேவையும் இந்த எலும்புகள்லேருந்து தான் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த எலும்பில் ஏற்பட மாற்றங்கள்னால் மட்டுமே, கால்சியம் டிமாண்ட்ஸோட தேவையினால்தான் இந்த எலும்புகள் தேய்மானமாகி இடுப்பு வலியை உண்டாக்குறது. ஸோ கண்டிப்பாக ஸ்பைனல் ஊசினாலே இல்லை, இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்க்குறவங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ அதனால் குமாரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் முதல் பார்க்க வேண்டிய விஷயம், உங்கள் ஆர்த்தோ டாக்டரை பார்த்து எலும்புகள் எப்படி பலகமாக இருக்கான்னு பாருங்கள். தேவைப்பட்ட எலும்புக்கு சப்ளிமெண்டேஷன் கொடுப்பாங்க. உடற்பயிற்சி, இடுப்பு பயிற்சி, பாராவெர்டிபிரல் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேய்மானம் குறைவாகி இதனால் ஏற்படுற பாதிப்புகளும் குறைவாகும். அடுத்து லதா என்ற நேர் இருக்காங்க, டாக்டர் IVF மூலமாக இரட்டை குழந்தை பிறக்க வைக்கலாமா? கண்டிப்பாக முடியும் லதா. இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய ART லா 2022 படி 2 கருவுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஸோ 2 கரு வைத்தால் 2மே கருவாகலாம், இரட்டை குழந்தையாக பிறக்கலாம். ஸோ இன்று என்னோடய சென்டரில் 2022க்கு முன்னால் 3 கரு வைப்போம். இன்று எங்களுடைய ட்வின்ஸ் சக்ஸஸ் ரேட் மிக மிக அதிகமாக இரட்டை குழந்தை என்பது சாதாரணமாக IVFயில் கன்சீவ் ஆகும். ஏன்னா 3 முட்டைகள் வைக்கும் பொழுது கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் அதிகம். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த வகையில் நவீன சிகிச்சை முறையான இந்த IVF செய்யும் பொழுது 2 கரு வைக்கும் பொழுது 2ம் கருவாக்குற திறன் உருவாகும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக IVF செயற்கை கருத்தரிப்பில் இரட்டை குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமும் கூட. தற்காலத்தில் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க, ஒரே ஒரு எம்ப்ரியோ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல இந்த விஷயங்கள் வராமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் வரலாம். ஒரு முட்டை கூட 2 ஆகி இரட்டை குழந்தை வரலாம். அது மோனோ ஆம்னியாட்டிக் மோனோ கொரியானிக் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம். இவை அனைத்துமே இரட்டை குழந்தைகளுடைய அதே பிரச்சனைகளும் இந்த குழந்தைக்கு இருக்கும். அடுத்து சுந்தரி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க, டாக்டர், இஸ் இட் சேஃப் டு டூ டாட்டூ இன் த பிரெஸ்ட் அண்ட் நிப்பிள் பியர்சிங்? கண்டிப்பாக இது சேஃப் இல்லைம்மா. இது சேஃப் எஸ்பெஷலி அதோட ஆறும் பொழுது. ஏன்னா நீங்கள் இப்போ நிப்பிள்கிட்டையோ பிரெஸ்ட்டுக்கிட்டேயோ எந்த ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்கு போடும் பொழுது அதனால் ஏற்படுற தொத்துக்கள் பரவலாம், எளிதில் பரவலாம். 2, அதில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸ்னால பல நேரங்களில் மார்புகளில் புண்கள் வரலாம். மற்றும் சில நேரங்களில் இதனால் பலவிதமான இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த பியர்ஸை ப்ராப்பரான கேர் கொடுக்கல, கை நல்லா வாஷ் பண்ணலை, இன்ஃபெக்ஷன்ஸ்குள்ள நீடில்ஸ் ப்ராப்பராக போடலைன்னா இதனால் சில நோய்கள் தொத்துக்களும் பரவலாம். குறிப்பாக ஹெப்படைட்டிஸ் B, எய்ட்ஸ் கிருமினால் HIV, இவை அனைத்தும் வருவதற்கும் கூட இந்த டட்டூவிங் பியர்சிங் என்பது முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. ஏன்னா இந்த டட்டூவிங் போடுற நீடில்ஸை எவ்வளோ தூரம் சுத்தமாக வச்சுருப்பாங்கன்னு தெரியல. அதே மாதிரி அதை எப்படி ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணணும், இந்த மாதிரியான எந்த வரையறையும் கோட்பாடும் இந்த டட்டூவிங் பியர்சிங்கில் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை பண்ணும் பொழுது தொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ பொதுவாக அந்த மாதிரி பியர்ஸ் பண்ணும் பொழுது எப்பயுமே நிப்பிள் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். பல நேரம் அந்த நிப்பிளில் போகிற பலவிதமான அந்த டக்ஸ் எல்லாம் பழுதாகி அதனால் பிற்காலத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு செப்டிக் ஆப்சஸ் ஏற்படலாம். அதன் பின்பு ஒரு பெண் குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுதோ அல்லது தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது இது எல்லாமே பல நேரங்களில் பாதிப்புகளை உண்டாக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்கார் டிஷ்யூ அந்த நிப்பிலேருந்து வர்ற அந்த டக்ஸோட ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா பல நேரங்களில் பிற்காலத்தில் பால் உருவாகும்போது அது கட்டி போய் சீழ் பிடித்து செப்டிக் ஆவதற்கான, பிரெஸ்ட் ஆப்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மார்பகம் என்பது தாய்ப்பால் கொடுப்பதற்காக மற்றும் அது அழகுக்காகவும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால்
அதனை இந்த வகையில் அழகுபடுத்துவது என்பது தவறான விஷயம். ஸோ இதில் கண்டிப்பாக பின் விளைவுகளும் பக்க விளைவுகளும் ஏற்படும். இது கண்டிப்பாக உங்களுடைய ஒரு அந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட் மாதிரி அந்த இடத்துல வரும்பொழுது பல நேரங்களில் இதனால் பாதிப்புகள் அதிகமாகும். அடுத்து உமா என்ன நேர் எழுதியிருக்காங்க. டாக்டர், எனக்கு மெனோபாஸ் வந்துவிட்டது. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமாக நான் இருப்பதற்கு என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறீங்க? ஒரு பெரிய விஷயத்தை சிறிய கேள்வியாக கேட்டுட்டீங்க உமா. உங்களுடைய மெனோபாஸ் என்பது ஒரு அருமையான காலம். இன்றும் பெண்கள் அவர்களுடைய வாழ்நாளில் 3/1 ஒரு பங்கு இந்த மெனோபாஸ் காலத்தில் செலவழிக்கிறாங்க. ஏன்னா 45 வயதுலேருந்து 70 வயது வரைக்கும் இருக்கிறாங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 30 வருட காலம் இருக்கிறாங்க. ஸோ இந்த 30 வருட காலம் அவங்க வாழ்க்கையோட ஒரு பாதி, அனதர் பாதி. ஸோ இந்த காலகட்டங்களில் அவங்க சந்தோஷமாக நல்ல முறையில் வாழணும்னா சில விஷயங்களை பண்ணணும். இதுக்கு ஒரு டிப்ஸ் அப்படின்னா, உணவுகள், பழக்க வழக்க முறைகள், அவங்களோட உடல் மன ஆரோக்கியம், இது 2 முக்கியம். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கிங். ஒரு வாரத்துக்கு 150 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள். அதாவது டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக் பண்ணுங்கள். 2 வாரத்துக்கு 2 முறை ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது உங்கள் எலும்புகளையும் சதைகளையும் மசில்ஸையும் பலப்படுத்தும். 3 உணவு பழக்க வழக்க முறைகள், காய்கறிகள் கீரைகள் நிறைய சாப்பிடுங்க. உங்கள் மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி உணவு வகைகளை 2 முறையாக குறைத்து உங்களுடைய நைட் உணவு பழக்க வழக்கங்களை குறைங்க. கூடுமான வரைக்கும் நீர்ச்சத்து அதிகமாக உள்ள நீர்ச்சத்துகள் உள்ள ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், மில்க், பட்டர் மில்க் இதெல்லாம் நிறைய குடிங்க. அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு கண்டிப்பாக தேவையில்லாத பழக்க வழக்க முறைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் மன வளர்ச்சிக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இவர்களை வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் உடலை வருடம் ஒரு முறை பரிசோதித்து கொள்ளுங்கள். பல நேரங்களில் இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதியை சீராக கண்ட்ரோலில் கொள்ளுங்கள். இவை தவிர சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்சியம் பெண்கள் அனைவரும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். ஒரு மல்டிவிட்டமின் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களோட வைட்டமின் தேவையான சத்துக்கள் கிடைக்கும். மற்றும் உங்களோட உடலில் எந்தவித நோய் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஆரம்ப நிலையில் எதையும் கவனித்து கொள்ளுங்கள். இது உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒன்று. மன ஆரோக்கியத்தை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் உங்களுடைய ஆன்மீகம் மற்றும் உங்களுக்கு பிடித்தமான ஹாபி மற்றும் உங்களுக்கு பிடித்தமான செயல்பாடுகள் இவற்றை நிறைய விஷயங்களை பண்ணுங்கள். பலரும் செய்கிற முக்கியமான விஷயம் ஞாபக மறதி. இதற்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னா, உங்களுடைய ஞாபக மறதியை வளர்ப்பதற்கு சின்ன சின்ன பயிற்சி முறைகள், உங்கள் மனப்பயிற்சிகளையும் கொடுங்க. இவை உங்கள் உடல் மன ஆரோக்கியத்தை வச்சுருக்கோம். மெனோபாஸை சந்தோஷமாக நீங்கள் வலுவழுப்பதற்கும் ஒரு வழிமுறையாக அமையும். Taste the Daily.